வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகர் ஆர்யா மீது பண மோசடி புகாரின் அடிப்படையில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜூபிலி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனந்தன்காடு திரைப்படத்தின் தயாரிப்பின் போது தனியார் நிறுவனத்திடமிருந்து உயர்தர டிஜிட்டல் கேமராக்கள், லைட்டிங் உபகரணங்கள் மற்றும் படப்பிடிப்பு சாதனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகர் ஆர்யா, தயாரிப்பாளர் வினோத் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் படப்பிடிப்பு முடிந்தவுடன் முழு தொகையையும் செலுத்துவதாக அந்த நிறுவனத்திடம் உறுதியளித்ததாகவும் தொழில்நுட்ப உதவிகளும் வழங்கியதாக தெரிவித்துள்ளது. இதற்கான மொத்த நிலுவைத் தொகையான 2.12 கோடி ரூபாய் என்றும் அதில் 1.80 கோடி வரை வழங்கப்படவில்லை என அந்த நிறுவனம் சார்பில் நடிகர் ஆர்யா உட்பட தயாரிப்பாளர் மீது புகார் அளித்துள்ளது. நிலுவைத் தொகைக்காக தாகீர் சினி டெக்னிக் நிறுவனத்தைச் சேர்ந்த கேஷியர் ஜாவித் அலி கேட்க சென்றபோது படத்தயாரிப்பாளர் வினோத், நடிகர் ஆர்யா மற்றும் உதவியாளர் கிஷோர் ஆகியோர் மிரட்டியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூபிலி ஹில்ஸ் போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் கோயிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமான இக்கோயிலுக்கு வந்த முதல்வர் ரங்கசாமி காக்கை உருவ சிலைக்கு பொறி படைத்தும் எள் தெய்வம் ஏற்றியும் வழிபட்டார். பின்னர் மூலவருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து போடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் நவபாஷண முருகன் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி தன் கையால் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் முருகன் சிலையில் இருந்த ஏலக்காய் மாலையை அணிவித்து மரியாதை செய்தனர். முதல்வர் ரங்கசாமி பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கினார். அங்கிருந்த கடையில் டீ சாப்பிட்டுவிட்டு பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார். ராணிப்பேட்டை சோளிங்கர் நகராட்சியில் சுமார் 270 தெரு உள்ளது. ஒவ்வொரு வீதிக்கும் சுமார் 5 முதல் 10 தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ளது. இதனால் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ராபிஸ் பரவும் அபாயம் ஏற்பட்டது. கலெக்டர் பிரியா உத்தரவுப்படி நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடும் பணி நடந்தது. நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தேவிபாலா தலைமையில் வெற்றினரி டாக்டர் களத்தில் இறங்கினர். குட்லெட் மேல்நிலைப்பள்ளி, வாரச்சந்தை, கோலத்தம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விதமாக இதுவரை 59 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது. மேலும் 323 தெருநாய்களுக்கு தடுப்பூசி போட்டனர். தடுப்பூசி போடும் பணி தொடர்கிறது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தமிழ்நாடு மாநில அமைப்பு செயலாளர் பாலாஜி வெளியிட்டுள்ள காணொளியில், முதல்வர் விஜய் கரூர் சென்றபோது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்திருப்போருக்கு பட்டா போட்டுக் கொடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். அதனையடுத்து 25,000 கோடி மதிப்பிலான 3084 ஏக்கர் கோயில் நிலத்தை தாரை வார்த்துள்ளார். உத்தரவை ரத்து செய்யாவிடில் அனைத்து இந்து அமைப்புகள் ஆதரவுடன் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்துள்ளார்.
அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா அதிமுகவிலிருந்து தற்போது தாவேகால சேர்ந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அங்க கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த பட்டா போட்டு கொடுக்கணும்னு வேண்டுகோள் விடுத்த உடனே 3084 ஏக்கர் 25,000 கோடி மதிப்பிலான 4 இந்து கோயிலுடைய சொத்தை எடுத்து தாரவாக்குறாங்க. இவங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தா? என்ன இந்த இடத்த பட்டா போடுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுக்க சொல்லு? இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செஞ்சது இந்துக்களுடைய மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அறநிலையத்துறைக்கு நல்ல விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாராட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு போறாங்க. மக்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். கோயில் சொத்துல இருக்கும், அந்த கோயில் சொத்து நம்மளது இல்லை, அது கடவுளுடைய சொத்து. அந்த சொத்தை நாம போய் ஆக்கிரமிக்கலாமா? ஆகவே என்ன வேண்டுகோள் என்றால், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க எந்த கோயிலுடைய சொத்தை அரசாணை வெளியிட்டு மக்களுக்கு பட்டா பண்ணதுக்கு கொடுத்திருக்கீங்களோ அதை உடனடியாக ரத்து பண்ணணும். சிவன் சொத்து குலநாசம். இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கவங்க இந்த இடத்த பட்டா போடலான்னு உரிமை கொடுத்திருக்கிற உங்க அரசாங்கம் இது எல்லாமே சிவன் மேல நீங்க கைய வச்சீங்கன்னு சொன்னா இது குலநாசத்துல விடியும். ஆகவே இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் இந்து மக்களின் சார்பாக கோரிக்கை விடுது. இந்த விஷயத்தை நீங்க விடலன்னு சொன்னா விஸ்வ இந்து பரிஷத்தும் அனைத்து இந்து அமைப்புகளும் தொடர் போராட்டம் நடத்தி இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நாங்க விடமாட்டோம் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மார்க்கெட்டில் கேரட், பீன்ஸ், இஞ்சி, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் விலை ஒரே நாளில் அதிகரித்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஒரே நாளில் கிலோவிற்கு 50 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதேபோல் கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இஞ்சி 270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ கேரட் ஒரே நாளில் கிலோவிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெயிலின் தாக்கத்தால் காய்கறி விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரே நாளில் காய்கறி விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் மக்கள் பாடு திண்டாட்டமாக உள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகேயுள்ள விளாம்பட்டியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இங்குள்ள மின்கம்பம் நடுவில் உடைந்து சிதிலமடைந்து கம்பி வெளியே திரும்படி எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. கம்பி விழும் சூழலில் உள்ளது. மின்கம்பத்திலிருந்து 3 ஃபேஸ் மின் வயர்கள் செல்கின்றன. மின் வயர்கள் தாழ்வாக செல்வதால் காற்று வீசினால் மின் வயர்கள் உரசி அடிக்கடி பவர் கட் ஏற்படுகிறது. பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த மின்வாரிய பணியாளர்கள் தாழ்வாக செல்லும் மின் வயர்கள் உரசாமல் இருக்க மரக்குச்சியை வைத்து கட்டிவிட்டு சென்றனர். மரக்குச்சியில் கட்டப்பட்டுள்ள மின் வயர்கள் எப்போது வேண்டுமானாலும் உரசி விழும் ஆபத்து உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். உடைந்து சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு போஸ்ட் மரம் இருக்குது. அது ஒடிஞ்சு விழுகிற நிலைமை இருக்குது. அதாவது நடு சென்டரில் கட்டாகி இத்து போன கம்பியில் தான் இருக்குது. அதில் 4 பக்கமும்
கரண்ட் வயர் போகுது. ஆனால் அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பி கீழே ஒரு ஆள் நடந்து போனால் தொடுற அளவுக்கு தான் இருக்குது. அது அது போகிற மக்கள் மாடு கண்டுபிடிச்சி போகிறவங்களுக்கு ஒரு ரொம்ப அச்சுறுத்தலாகவே இருந்துச்சு. அது அதிகாரிகிட்ட ஆல்ரெடி புகார் தெரிவிச்சிருந்தான். ஆனால் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் வந்து ஒரு இத்துப்போன குச்சியை வச்சு வந்து கட்டி வச்சுட்டு மட்டும் போயிருக்காங்க. வேற எந்த இதுவுமே செய்யலை. அது காற்றுக்கு எப்போனாலும் காற்று அதிகமாகிடுச்சுன்னா எப்போனா ஒடிஞ்சு விழுற நிலைமையில தான் இருக்குது. அதாவது எங்கள் ஊரில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அதுங்களாம் அடிக்கடி நைட் நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வந்து அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிச்சிருக்கேன். ஆனால் வந்து எந்த நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கலை. அது வந்து அதிகாரிகள் ஆய்வு பண்ணி நடவடிக்கை சரி செய்யுமாறு கேட்டு. திருச்சி உறையூர் காசி விளங்கி மொத்த மற்றும் சில்லறை மீன் மார்க்கெட்டில் மீன்கள் வரத்து அதிகரித்திருந்த போதிலும் மீன்கள் விலை சற்று அதிகமாகவே இருந்தது. மீன்கள் விலை: வஞ்சிரம் ரூபாய் 1450, பாறை மீன் ரூபாய் 450, மத்தி மீன் ரூபாய் 300, சங்கரா ரூபாய் 400, கிளி மீன் ரூபாய் 500, நண்டு ரூபாய் 900, இறால் ரூபாய் 450. வரத்து அதிகமாக இருந்தும் மீன்கள் விலை அதிகரித்து காணப்பட்டாலும் பொதுமக்கள் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். அதேபோல் 1 கிலோ மட்டன் 1000 ரூபாய்க்கும் சிக்கன் 250 ரூபாய்க்கும் விற்பனையானதால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கரூர் கோவிந்தபாளையம் பகுதியில் தனியார் பேருந்து கட்டுமான நிறுவனம் உள்ளது. வழக்கம் போல் இன்று தொழிலாளர்கள் வேலையில் இருந்தபோது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சுதாரித்த அனைவரும் பத்திரமாக வெளியேறினர். ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தொழிற்சாலை அருகே மர்ம நபர்கள் குப்பைக்கு தீ வைத்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. Hey,